தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் லேட் தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்குற டாபிக் என்ன கேட்டிங்கன்னா, அதாவது மக்களுடன் முதல்வர் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். மக்களுடன் முதல்வர் ஐடி அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்ம சேவை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. அது இப்போ நடைமுறைப்படுத்த போகிறாங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, வருகிற 18/12/2023 அன்று கோயம்புத்தூரில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற அமைச்சர்கள் அவங்கவுங்க மாவட்டத்துக்கு ஒதுக்கப்பட்ட மாவட்டங்கள் இந்த முகாம்களை தொடங்கி வைக்கிறாங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி எனேபிள் பண்ணிக்கிடுங்க. அப்போ தான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்ச காலத்துக்கு முன்னோக்கி பார்த்திங்கன்னா, அதாவது மக்களுடன் முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய இணைய சேவை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்கப்பதை ஏற்கனவே அறிவிப்பிட்டு இருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 13 வகையான அந்த துறை சம்மந்தப்பட்ட கோரிக்கைகள் அனைத்தையும் ஒரே இடத்துல உங்கள் வீடுகளுக்கே, அதாவது உங்கள் ஊர்களுக்கே தேடி இந்த முகாம்கள் நடத்த போகிறாங்க. அந்த முகாம்கள் 30 முகாம்களில் பெறப்பட்ட கோரிக்கைகள் மீது 30 நாட்களுக்கு முடிவெடுத்து உரிய நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ இது நடைமுறைப்படுத்த போகிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா வருகிற 18/12/2023 அன்று கோயம்புத்தூர் தமிழக முதலமைச்சர் உயர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்கிறாங்க. பிற மாவட்டங்களையும் பார்த்திங்கன்னா மற்ற ஏனைய அமைச்சர்கள் தொடங்கி வைக்கிறாங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். திட்டம் பார்த்திங்கன்னா பொதுமக்கள் தினம் அணுகும் 13 துறைகள் சார்ந்த கோரிக்கைகள் அடையாளம் காணப்பட்டு இணைக்கப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகள் அடிப்படை கிராமப்புற ஊராட்சி, நகர்ப்புற ஊராட்சி, வார்டு மற்றும் கிராம ஊராட்சி அளவில் கோப்புகளை பெற்று அனைத்து மாவட்டங்களிலும் சிறப்பு முகாம் நடைபெற உள்ளது. இந்த முகாமில் பெறக்கூடிய மனுக்கள் பார்த்திங்கன்னா 30 நாட்களுக்கு சம்பந்தப்பட்ட துறை மூலம் தகுதியின் அடிப்படையில் அடையாளம் காணப்பட்டு அந்த தீர்வு செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி இந்த அறிவிப்பில் சொல்லியிருந்தாங்க. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா எல்லா மாவட்டத்திலும் நடைபெறும்போது சமீபத்தில் புயல் பாதித்த 4 மாவட்டம் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் அந்த மாவட்டங்களில் மட்டும் இப்போதைக்கு இந்த முகாம் நடைபெறலை. மற்ற ஏனைய நகராட்சி, மாநகராட்சி, ஊராட்சி வார்டுகள் இங்கெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1745 முகாம்கள் நடைபெற போகுது அப்படிங்கிற மாதிரி இந்த அறிவிப்பில் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த 4 மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா, அதாவது ஜனவரி 2024 அப்புறம் இந்த புயல் பாதித்த அந்த 4 மாவட்டங்களும் இந்த முகாம்கள் நடைபெற வழிவகை செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி இந்த அறிவிப்பில் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ முதல்ல நகர்ப்புறம் சார்ந்த பகுதியில் இந்த முகாம்கள் நடைபெறுகிறது. இந்த முகாம்கள் நடைபெற்று முடிந்த பிறகு கிராமப்புறம், அதாவது கிராம ஊராட்சி சார்ந்த இடங்களில் இந்த முகாம்கள் நடைபெறும் அப்படிங்கிற மாதிரியும் முதலமைச்சர் இந்த அறிவிப்பில் செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த முகாமில் பெறக்கூடிய மனுக்கள் பார்த்திங்கன்னா அதற்கென உருவாக்கப்பட்ட முதலமைச்சர், அதாவது மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற அந்த இணையதளத்தை உடனே பதிவேற்றம் செய்யப்படணும். அது மட்டும் இல்லாமல் சம்மந்தப்பட்ட துறை அந்த விஷயங்களை உடனே அந்த தகவல்கள் இணையதளத்தின் மூலமாக உடனே பதிவு செய்யப்பட வேண்டும். அதுக்கு பார்த்திங்கன்னா தமிழ் மின் ஆளுமை முகாமுக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த முகாம் நடைபெறக்கூடிய இடத்துல இ சேவை மையத்தை கண்டிப்பாக அமைக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியும் இந்த உத்தரவில் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த முகாம்கள் நடைபெறும்போது பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்கள் மற்றும் அந்த நகர்ப்புற, நகராட்சி மற்றும் மாநகராட்சி சம்மந்தப்பட்ட அந்த பகுதிகளில் அவங்க விளம்பரம் மூலமாக பொதுமக்களுக்கு அறிவிப்பு செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அதற்குரிய செலவினங்களை அந்த சம்மந்தப்பட்ட நிர்வாகத்திலிருந்து செலவழிக்கலாம் அப்படிங்கிறத இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு. இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 13 வகையான துறைகளில் இந்த கோரிக்கை மனுக்கள் பெறப்படுகிறது. அது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மின்சார வாரியம், அப்புறம் நகராட்சி, மாநகராட்சி நிர்வாகம், அடுத்தது பார்த்திங்கன்னா வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, அப்புறம் வீட்டு வசதித்துறை, அப்புறம் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை, அப்புறம் பார்த்திங்கன்னா காவல்துறை, மாற்றுத்திறனாளித்துறை, சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறை, அப்புறம் பார்த்திங்கன்னா ஆதிதிராவிடத்துறை, பிற்பட்டோர் நலத்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை. இந்த மாதிரி கிட்டத்தட்ட 13 வகையான துறைகள் மூலமாக இந்த கோரிக்கை மனுக்கள் பெறப்படுகிறது. அதனால் உங்களுக்கு ஏதாவது நிறைவேறாத கோரிக்கைகள் தான் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த முகாமில் உங்களுக்கு பேரை பதிவு செய்வீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடி தருவாங்க. அந்த ஐடி வச்சு நீங்கள் இ சேவை மையத்தின் மூலமாக பெறக்கூடிய அனைத்து வகையான சான்றிதழ்களும் சலுகை கட்டணம் கூட இது மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். அதாவது ஒரு சலுகை கட்டணம் பெறதுக்கு 60 ரூபா அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இ சேவை ஐடி கிடைக்கும் பட்சத்தில் அதுக்கு பாதி, அதாவது 50 விழுக்காடு 30 ரூபா மட்டும்தான் உங்களுக்கு எப்பொழுதுமே அந்த வசூல் பண்ணுவாங்க. அதனால் இந்த முகாமில் நீங்கள் உங்கள் பேரை
கலந்துக்கிட்டு நீங்கள் அந்த முதல்வருடன் மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற அந்த திட்டத்தில் வந்து MMID அந்த ஐடியை நீங்கள் வாங்கி வச்சுக்கிடுங்க. இது மிக பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க, பிடிச்சிருந்தா உங்களோட நண்பர்கள் சொந்தக்காரங்களுக்கு நீங்கள் ஷேர்